எஸ்கேபி சிட்டாடலிலிருந்து பேசுகிறேன். இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது ஜெனரல் ஜியாலஜி என்ற தலைப்பில் அண்ணா பல்கலைக்கழக முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பொது பொறியியல் அல்லது சிவில் இன்ஜினியரிங் படிக்க போகிற மாணவர்கள் அவர்களுக்கு படிக்க போகிற பாடங்களை பற்றியதான ஒரு இன்ட்ரோடக்ஷன், அறிமுகமாக இதுவரை இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் டிராயிங் முதலிய பாடங்களை நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இப்போது இன்னொரு முக்கியமான அடிப்படை அறிவியல் பாடமான ஜெனரல் ஜியாலஜி, how it is applied to engineering field as engineering geology or applied geology என்ற தலைப்பில் சில வீடியோக்களின் மூலமாக உங்களுக்கு அந்த பாடத்தை நான் அறிமுகப்படுத்த இருக்கிறேன். பாருங்கள், வீடியோவிற்கு போகலாம். இந்த வீடியோவின் தலைப்பு கம்பனின் கவியுடன் பொதுநில பொதியியல் என்று நான் தலைப்பு வைத்தேன். ஏனென்றால் இந்த வீடியோவில் சில கம்பராமாயணத்தில் உள்ள சில கவிதைகளில் ஜியாலஜிக்கல் பிரின்சிபிள் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இந்த முன்னுரையோடு அடுத்த வீடியோவில் நாம் பொறியியலுக்கான நில பொதியியல் அல்லது இன்ஜினியரிங் ஜியாலஜி என்பதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதனுடைய முன்னுரையான வீடியோவாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இப்போது இதில் நாம் என்ன காணப்போகிறோம் என்றால், ஜெனரலி வாட் இஸ் ஜியாலஜி என்பதற்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஜியாலஜியை நாம் வரையறுப்போம். அதன் பிறகு முக்கியமாக இன்ஜினியரிங் படிப்பதற்கு தேவையான பிரான்ச்சஸ் எதெல்லாம் ஜெனரல் ஜியாலஜியில் எது என்பதை பார்த்து விடலாம். அதன் பிறகு கம்பனின் சில கவிதைகளின் வழியே நாம் ஜியாலஜிக்கல் பிரின்சிபிளை கண்டுகொள்ளலாம். அதன் பிறகு அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜியாலஜி ஆர் அப்ளைடு ஜியாலஜி, முன்னால் அந்த பாடத்திற்கு அப்ளைடு ஜியாலஜி என்று பெயர், தற்போது அதை நாம் இன்ஜினியரிங் ஜியாலஜி என்ற தலைப்பில் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் கற்பித்து வருகிறோம். இந்த ஆய்வகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட மியூசியங்கள் போல இருக்கும். நமது அரசினர் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி, அண்ணாமலை பல்கலைக்கழக கல்லூரி, இப்படி பழம்பெரும் கல்லூரிகளில் இந்த ஆய்வகங்கள் இன்னும் செயல்பாட்டில் இருக்கின்றன. ஆனால் மற்ற கல்லூரிகளில் சிறிய ஆய்வகங்களாக அவைகள் இருக்கும். ஓகே, by the way, I am Dr. S. Kandasamy, பேராசிரியர் முனைவர் சா. கந்தசாமி. Previously, I was working in Government Engineering Colleges of Tamil Nadu. Presently, we are running an academy in the name of SKP Citadel High Skill Academy. கோவையில் நாங்கள் இதை நடத்தி வருகிறோம். ஓகே, இது சிட்டாடல் என்பதை காமிப்பதற்கான திருமயம் கோட்டை. சிட்டாடல் என்றால் ஒரு சிற்றரண். ஓகே, காரைக்குடி அருகே இருக்கின்ற திருமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோட்டை. ஆகவே அந்த சிட்டாடல் என்ற வார்த்தைக்கு பொருள் சிற்றரண் என்பது தமிழில் பொருளாகும். ஓகே, ஸோ நான் ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன். அதனுடைய பெயர் வண்டி பைதா. வட்டமாக இருப்பதால் அதற்கு பழந்தமிழில் பைதா என்று பெயர். தென்பாண்டி நாட்டில் இந்த சொல் இன்னும் வழக்கத்தில் இருக்கிறது. அந்த யூடியூப் சேனலுடைய URL இங்கே கொடுத்திருக்கிறோம். ஓகே, இதை கிளிக் செய்தால் நீங்கள் அந்த யூடியூப் சேனலுக்கு போகலாம். ஏற்கனவே TNPSC கடந்த வருட தேர்வுகளுக்காக சில ஃபண்டமெண்டல் வீடியோக்களை கான்செப்ட் ஓரியண்டடாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நான் சில வீடியோக்களை பதிவிட்டிருக்கிறேன். அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழக பாடங்களை அறிமுகப்படுவதற்கான சில வீடியோக்களை இப்போது பதிவிட்டு வருகிறேன். இந்த வீடியோவினுடைய சேனலை வண்டி பைதா என்று தமிழிலும் டைப் பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் தமிழ் வண்டி பைதா என்றும் நீங்கள் இதில் காண்பது போலவே நீங்கள் டைப் செய்தால் நேரடியாக அந்த சேனலுக்கு உங்களை அது அழைத்து செல்லும். ஓகே, இப்போது நாம் பொதியியல் அல்லது பொது பொதியியல் என்றால் என்ன என்று வரையறுத்து விடலாம். முதலில் ஓகே, புவி எவ்வாறு உண்டாகிறது, அதாவது நாம் வாழும் புவி எவ்வாறு தோன்றியது, அதன் மேலும் உள்ளும் பொதிந்துள்ள பொருட்கள் எவை. ஓகே, வாட் இஸ் ஆன் த சர்ஃபேஸ், வாட் இஸ் இன்சைடு த எர்த். உள்ளே பொதிந்துள்ளதுனாக்க மேற்பரப்புக்கு அடுத்து என்ன இருக்கிறது, மிக ஆழத்தில் என்ன இருக்கிறது, இப்படியெல்லாம் பகிர்ந்து பாய்ப்பது.
ஆகவே பொதிந்துள்ளது என்றால் நாம் வந்து ஒரு பழைய தமிழ் சொல் பொதி அப்படின்னாக்க சேர்த்து கூட்டி சேர்ந்து வைப்பதற்கு பேர் பொதி என்று பேர். ஓகே, பஞ்சு பொதி அப்படின்லாம் நம்ம அதை சொல்லுவோம். ஆகவே இயற்கை பூமிக்கு உள்ளே பொதிந்து வைத்திருக்கிற மனித சமுதாயத்துக்கு பயன்படுகிற பல்வேறு பொருள்கள் எல்லாம் எவை? ஓகே, உலகில் வாழும் உயிர்களும் மற்றும் உள்ள அந்த பொதியப்பட்ட பொருள்களும் தொன்று தொட்டு, அதாவது உலகம் தோன்றிய காலம் தொட்டு, பூமி தோன்றிய காலம் தொட்டு அவைகள் எப்படியெல்லாம் பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளன. இந்த மாற்றங்கள் எதனால் ஏற்படுகின்றன என்றால் சூரியன், சந்திரன், காற்று, தென் வான்வெளி, அதன் பிறகு தீ, நீர், இவற்றில் எல்லாம் சேர்ந்து நிலம் என்றும் அடுத்த 5வது ஆற்றலின் மேல் இவைகளெல்லாம் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதனால் தொடர்ந்து ஒவ்வொன்றும் ஓகே, பொதுவாக ஒரு தாக்குதல் நடந்தால் பூமி அதற்கு எதிர்வினையாற்றும். ஸோ அவைகளினால் கல் தோன்றா மண் தோற்றா காலம் முதல் இவைகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தாக்குதல்களை ஒன்றின் மேல் ஒன்று செலுத்தி அதனால் பல்வேறு மாறுதல்களை அடைந்து வருகின்றன. ஆகவே தொடர்ந்து நாம் வாழும் பூமியும் அதனுடைய பூமி பொறுக்கும் ஓகே அந்த அவுட் சைடு லேயர் ஆஃப் த லித்தோஸ்பியர் ஆஃப் த எர்த் இவைகள் எல்லாம் பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளன. அதில் பொறியியல் படிப்பதற்கு தேவையான மிக முக்கியமான 3 பிரான்ச்சுகள் கீழ்கண்டையாகும். ஓகே, இப்போ இதுல வந்து முதல் பிரிவு வந்து நிலத்தின் பொருள்களை பற்றியது. நான் சொன்னேன்ல, இதில் கனிம இயலும் பாறை இயலும் அடங்கும். இந்த பாறை என்பது பூமி பொருட்கில் பாறையும், பாறை வந்து காலங்காலமாக அது வந்து உகலியம் அடைந்து ஆறு வந்து வாட் வில் கால் இட் இஸ் எரோஷன், அப்படி அதில் வந்து ஆறுகள் தோன்றி பாய்ந்து மழை பெய்வதால் ஓகே தென் வந்து வெயில் அடிப்பதால் காற்றடிப்பதால் மாறி மாறி பனிக்கட்டிகள் வந்து பொழிவதால் இந்த மாறுதல்களினால வந்து இந்த பாறைகள் எல்லாம் பல்வேறு வகையாக டிஸ்இன்டகிரேட் ஆகி உடைத்து நொறுங்கி ஆறுகளால் அடித்து செல்லப்பட்டு டெபாசிட் பண்ணி வேற ஒரு இடத்துல டிபாசிட் பண்ணி இந்த மாதிரி இது வந்து பூமி பொருட்கில் இருக்கின்ற பொருள். கனிம இயலுங்கிறது வந்து பூமிக்கு உள்ளே இருக்கின்ற கனிமங்கள். நாம் ஆரம்பத்திலே வந்து மனிதன் முதலில் வெளியே இருந்த பொருட்களை தான் கருவிகளாக யூஸ் பண்ணான். ஓகே, பாறைகளில் இருந்து கல் கருவிகளை யூஸ் பண்ணினான். அதற்கு பின் உலோக காலம் தோன்றியது. உலோக காலம் தோன்றும் போதே மனிதன் கனிமங்களை கண்டுபிடித்து விட்டான். ஓகே, அதனாலதான் எல்லா கருவிகளும் வந்து முதலில் வந்து பித்தளை, பிரான்ஸ் அதாவது வெண்கலம் இதிலெல்லாம் கருவிகளாக இருந்து அதன் பிறகு இரும்பு கண்டுபிடிக்கப்படுது. அது 2, 3ஆம் உலோக காலங்களில் எல்லாம் வந்து மற்ற இரும்பின் பயன்பாடுகள் எல்லாம் அதிகமான. ஸோ இது வந்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அதனால வந்து இந்த பெட்ராலஜி என்பது பாறைகளை பற்றி படிப்பது, மினராலஜி என்பது பூமியின் உள்ளே இருக்கின்ற கனிமங்களை படிப்பது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து இதை மேக்ஸிமம் வந்து டீல் பண்ணும். சார் தென் செகண்ட் பிரான்ச் ஆஃப் ஜெனரல் ஜியாலஜி உலகில் நடைபெறும் எல்லா விதமான மாற்றங்களையும் உண்டாக்கும் நிலப்பொதியியல் இயக்கங்களை பற்றியது. இப்போ நாம் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி வந்து இந்த நிலப்பொதியியல் இயக்கங்கள் ஜியாலஜிக்கல் சேஞ்சஸ் ஜியாலஜிக்கல் மூமெண்ட்ஸ் இவைகளுடைய காசஸ் வந்து காசிங் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே நிலத்தை தவிர மீதி இருக்கின்ற 4 ஐம்பெரும் பேராற்றல்களில் 4 பேராற்றல்கள் கூடவே சூரியன் மற்றும் சந்திரன், அதன் பிறகு பூமி அதற்கு மேல் ஆற்றுகின்ற எதிர்வினைகள். இதற்கு பெயர் வந்து இது பௌதீக நிலப்பொதியியல் பிசிக்கல் ஜியாலஜி என்று பெயர். ஓகே, தென் மூன்றாவதாக இவை அனைத்துக்கும் உள்ள தொடர்ச்சியை காலத்தின் போக்கில் காணும் நிலப்பொதியியல் வரலாறு ஹிஸ்டாரிக்கல் ஜியாலஜி மூன்றாவதாகும். ஸோ முதலில் என்ன தோன்றியது, அப்புறம் உயிரினங்கள் எப்படி தோன்றியது, இந்த மாதிரி எல்லாம் வந்து அதன் பிறகு வந்து பாறைகள் தோன்றி அவைகள் திருப்பி மண்ணாகி மணலாகி இதில் கூட வந்து மினராலஜி படிக்கும்போது ஓகே ஜியாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி அதையும் நாம் படிப்போம். பிற்பாடு இது இன்னும் விரிவடையும். அதை வென்றி மற்ற வீடியோக்களில் நாம் பின்னர் பார்ப்போம். ஓகே, இப்போது பொது நிலப்பொதியியல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு மொழிபெயர்த்த புத்தகம். இதனுடைய ஒரிஜினல் ஆசிரியர்கள் வந்து ஓலாஞ்ச், இவானோ, என் லெபிதோவா,
முதலான ரஷ்ய பேராசிரியர்கள். ஸோ இந்த உருசிய நாட்டு பேராசிரியர்கள் எழுதிய ஜெனரல் ஜியாலஜி என்ற ஆங்கில புத்தகத்தை, அது ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதிலிருந்து தமிழாக்கம் செய்தவர் சேலம் அரசினர் பொறியியல் கல்லூரியுடைய முன்னாள் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் பேராசிரியர், எங்களின் மூத்த பேராசிரியர், என்னுடைய நல்ல நண்பர். இந்த புத்தகம் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தால் 1970களில் புகுமுக வகுப்புகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் எல்லாம் அறிவியல் பாடத்திட்டங்கள் தமிழில் எழுதப்பட தொடங்கப்பட்ட போது எழுதப்பட்ட புத்தகம். ஓகே, பேராசிரியரான. ஓகே, தற்போது நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் என்றால், இப்போது கொஞ்சம் தமிழ் இலக்கியத்தில் கம்பன் படைத்த கவி சக்கரவர்த்தி கம்பன் இயற்றிய கம்பராமாயணத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆறுகளின் இயக்கத்தால் நாம் பாறைகள் மற்றும் இயற்கை பொருட்கள் முதலியவை எல்லாம் மாறுதல் அடையும் என்று. அந்த மாறுதலை கவி சக்கரவர்த்தி தன்னுடைய 2 பாடல்களில் எப்படி சொல்கிறார் என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஸோ கம்பனின் கவிகளிலே பாலகாண்டத்திலிருந்து முதல் படமான ஆற்றுப்படலம், அதாவது இவர்கள் ஒரு காப்பியத்துக்கென்று ஒரு தொல்காப்பியன் வகுத்து தந்த வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறையின்படி முதலில் நாட்டு வளம் செல்ல வேண்டும். மாற்று வளத்தில் முதலில் அந்த நாட்டில் பாய்கின்ற ஆறுதான் எல்லா வளங்களுக்கும் அடிப்படை. ஸோ அந்த ஆற்றை பற்றி முதலில் பாடுவார்கள். அப்படி முதலாவதான ஆற்றுப்படலத்திலிருந்து சில 2 பாடல்களை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ ஆற்றின் செய்தி பேசும் படலம் ஆற்றுப்படலம். ஸோ கோசல நாட்டை வளப்படுத்தும் சரை நதியே இங்கு ஆறு என்று சுட்டப்பட்டது. சரையு இமயமலையில் உள்ள மானச மடுவிலிருந்து பெருகி வருவது, இடையறாத நீர் வருவாயுடையது, பல 100 கால்களாக பிரிந்து பாய்ந்து கோசல நாட்டின் விளைவை மீட்பது. ஸோ இந்த மடு என்பது அது கசம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது பாறைகளுக்கு இடையே ஊறி வருகின்ற தண்ணி இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன நீர்த்தேக்கமாக தோன்றினால் அது மிக ஆழமாக இருக்கும். அதற்கு பேர் மடு என்று பெயர். ஓகே, ஸோ மலைத்தொடர்களில் இந்த மடுக்கள் நிறைய இருக்கும். ஓகே, அதனால இது மானசரோவர் என்ற இமயமலையில் உள்ள மடுவிலிருந்து சரையு நதி தோன்றுகிறது. ஓகே, அப்புறம் இடையறாத நீர் வருவாயுடையது என்றால் ஆங்கிலத்தில் அதற்கு என்ன பொருள் என்றால், ஸோ இட்ஸ் அ பெர்னியல் ரிவர். சரையு நதி என்பது ஒரு பெர்னியல் ரிவர் என்பது பல 100 கால்களாக பிரிந்து என்னால் பின்னல் அது கோசல நாட்டில் பாயும் போது பல்வேறு வாய்க்கால்களாக அல்லது கால்வாய்களாக பிரிய போகிறது என்பதை இந்த 4 தமிழ் வாக்கியங்களும் சொல்லுகின்ற. வாருங்கள் நாம் கவிதையை பார்ப்போம். ஓகே, இந்த பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலத்தில் 28வது கம்பனின் கவிதையான வெள்ளம், சரையு நதியினுடைய வெள்ளம் எப்படி வந்தது என்பதைத்தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் இந்த சரையு நதியினுடைய படங்களை பார்க்கலாம். இது சரையினுடைய கரை. இங்கே எல்லாம் நிறைய வழிபாடுகள், பூஜைகள் எல்லாம் இங்கே நடைபெறும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் க்ளோசர் வியூ ஆஃப் த சரையு நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தை காமிக்கிறது. ஜியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இப்போ ஒரு ஆறு மலையிலிருந்து தோன்றிய ஆறு மலையிலிருந்து அருவியாக கொட்டலாம், இல்லது மொத்தமாக கீழே இறங்கி குறிஞ்சியிலிருந்து முல்லை நிலத்துக்கு வந்த பிறகு அதன் பிறகு மருத நிலத்துக்கு வரும்போதெல்லாம் அது ஆறு நடந்து வரும். ஸோ ஆற்றின் நடைவழி, நடந்தாய்வாழி காவேரி என்றெல்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி மியாண்டரிங் ஆஃப் ரிவர்ஸ் என்று அதற்கு ஆங்கிலத்தில் பெயர். ஓகே, ஆறு நடைபழகுவது. அது அப்போது என்ன நடக்கும் என்றால், அது தன் மண்ணை அரித்து வரும். கரையில் உள்ள மண்களை பொதுவாக அரித்து வரும். இது பொதுவாக இந்த மியாண்டரிங் சாதாரண ஃப்ளோவாக இருக்கும்போது இப்படி கொஞ்சம் அரிப்பு பத்திரம் செய்யும். அதுவே வெள்ளமாக வந்தால் பெருவெள்ளத்தில் கரைகளை உடைத்து கொண்டு பாயும். அதற்கு பேர் பிரீச்சிங் ஆஃப் பன்ஸ், ஆற்றங்கரைகளை உடைப்பது. ஓகே, கரை உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி லேண்ட் கன்வர்ஷன் டூரிங் த ஃப்ளட்ஸ். ஸோ ஆற்றினுடைய நிலத்தின் தன்மை மொத்தமாக மாறும். ஓகே, ஆறு பெருவெள்ளம் அடுத்து பாய்ந்து போகிறது. சொல்லுங்களேன், காட்டாற்று வெள்ளம் பல்வேறு ஓடைகளில் வந்தால் எனக்கு தெரிந்து வறண்ட மாவட்டங்கள் என்று கருதப்படுகிற சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், அதாவது
முன்னர் பழைய ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகள் மற்றும் சில வறண்ட பகுதிகளெல்லாம் சில நேரங்களில் ஒரு காட்டாற்று என்று சொல்லுவோம். பெரும்பாலும் வறண்டு இருக்கும். திடீரென்று வெள்ளம் வரும்போது அது ஒரு நாள் பெருவெள்ளம் வரும், ஒரு 2 நாட்களில் அது வடிந்துவிடும். பட் அதற்கு மத்தியில் அந்த ஆற்றினுடைய மொத்த தோற்றத்தையே அது மாற்றிவிடும். ஸோ லேண்ட் கன்வர்ஷன் டூரிங் ஃப்ளட்ஸ். தென் அப்படி வரும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ராக்ஸ், சாயில், சில்ட் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஸோ வந்து மரம், செடி, கொடி, கடை எல்லாத்தையும் வந்து பேத்துட்டு வருது, பாறைகளை உருட்டி கொண்டு வருவது, மண்ணை அடித்து கொண்டு வருவது. ஸோ கலரே மாறி போயிடும். அந்த மண்ணின் சிவப்பு கலரில் செம்மண்ணை அடிச்சுட்டு வந்தோன்னா செம்மண் கலரில் வெள்ளம் வரும். தென் சில்ட், ஓகே, வண்டலையும் சேர்த்து அடித்து வரும். மணலும் வண்டலும் சேர்ந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அடித்து கொண்டு வந்துவிடும். இவைகள் அடித்து கொண்டு வந்ததை வேறு ஒரு நிலத்தில் கொண்டு போய் எங்கே ஆற்றினுடைய வேகம் குறைகிறதோ அந்த நிலத்தில் போய் மொத்தமாக டெபாசிட் பண்ணிவிடும். ஓகே, அல்லது அது அங்கே வண்டலாக்கிவிடும். ஓகே, இது வந்து ஜென்ரலாக ஆங்கிலத்தில் நாம் மியாண்டரிங் ஆஃப் ரிவர்ஸ், த எஃபெக்ட் ஆஃப் மியாண்டரிங் ஆஃப் ரிவர்ஸ் என்று நாம் தெரிந்துவிடுவோம். இதைத்தான் மகாகவி கம்பன் என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம். சரை நதியின் வெள்ளத்தோற்றம் முல்லையை குறிஞ்சியாக்கி, மருதத்தை முல்லையாக்கி, புள்ளிய நெய்தல் தன்னை ஒரு அரு மருதமாக்கி, எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடை தடுமாறும் நீரால் செல்லுரு கதியில் செல்லும் வினை எனச் சென்றது அன்றே என்பது கம்பனின் கவிதை. ஓகே, இதற்கு என்ன பொருள் என்றால், முல்லையை குறிஞ்சியாக்கி, முல்லை நிலத்தை குறிஞ்சி நிலமாக்கும். ஓகே, தமிழ் படித்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும், பள்ளி பாடங்களில் உங்கள் தமிழாசிரியர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தமிழர்கள் நிலங்களை 5 வகையாக பிரித்தார். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்றும், ஓகே, தென் முல்லை நிலம் என்பது மலை அடிவாரத்தில் ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காகவும் எளிய விவசாயங்கள் முறைகளுக்காகவும், பாதி விவசாயம் பாதி வந்து ஆணிரைகள் விலங்குகளை வளர்ப்பதற்கான அது முக்கிய தொழில் அந்த நிலத்தில். ஓகே, அதன் பிறகு மருத நிலம், நாம் இப்போது டெல்டா மாவட்டங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, முழுக்க முழுக்க விவசாயம் நடைபெறுகின்ற மொத்த ஆயக்கட்டுகளில் பெரும்பாலான ஆயக்கட்டுகள் என்றால் பாசன வசதி பெற்று பயிர் செய்யக்கூடிய நிலங்களுக்கு ஆயக்கட்டுகள் என்று ஆங்கிலத்தில் பெயர். ஓகே, ஸோ அவைகளெல்லாம் முல்லை மருத நிலத்தின் கீழ் வரும். பெரும்பாலும் இது வண்டல் மண் நிறைந்த நிலமாக இருக்கு. அதன் பிறகு நெய்தல் நிலை. நெய்தல் என்பது கடலோர நிலத்தை வந்து நெய்தல் நிலம் என்று சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 4 வகை. அதன் பிறகு பாலை நிலம் வந்து வறண்ட பூமி வந்து பாலை நிலம் என்று பொருள் கொள்ளும். ஸோ முல்லை நிலத்தை குறிஞ்சி நிலமாக்கியும், சரை நதி வெள்ளப்பெருக்கோடு பேரிரைச்சலோடு வரும்போது அது முல்லை நிலத்தை குறிஞ்சி நிலமாக மாற்றியும், அது மலையிலிருந்து அடித்து வைக்கலாம் கொண்டு வந்து முல்லையில் அது வந்து சேர்த்து டெபாசிட் பண்ணும்போது அந்த நிலத்தினுடைய தன்மை குறிஞ்சி நிலத்தின் தன்மையை போல. ஏன்னா நிறைய பாறைகள்லாம் உடைச்சு கொண்டு கீழே கொண்டு வந்து சேர்த்த உடனே அந்த பாறைகளை உடைத்து போனதுனாலே வந்து அது கற்கள் மண்ணாக வந்து சரளைக்கல், அப்புறம் வந்து மணல், இப்படி வந்து அதெல்லாம் உடைஞ்சு சிதறி எல்லாம் உகலியங்கள், பாறை உகலியங்கள் நடந்து, அதாவது வெதரிங் ஆஃப் ராக்ஸ் பிறகு ஓகே நடந்து இந்த மாதிரி வந்து முல்லை குறிஞ்சியாகும். தென் மருதத்தை முல்லையாக்கி, ஏற்கனவே மணல் மண் வந்து நன்றாக உடைந்து கொண்டிருந்த மருத மலை நிலத்தை வந்து கொண்டு வந்து முல்லை நிலத்தினுடைய இதை கொண்டு வந்து இங்கே சேர்த்து அதை வந்து மருதமாக்கி. ஆனால் இதில் வந்து யாருக்கு வந்து இதில் மிக பெனிஃபிட் என்றால், புன்புலமாகிய நெய்தல் நிலத்தை, ஓகே, ஏற்கனவே உப்புச்சந்து மறைந்த மண்ணை உடைய நெய்தல் நிலத்தை பொறு அரு மருதமாக்கி நிகரில்லாத மருத நிலமாக செய்து அதை வந்து கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் நெய்தல் நிலத்தில் கொண்டு போய் போட்டு அதை கிட்டத்தட்ட மருத நிலமாக்கி அதான் நிகரில்லாத மருத நிலம்னா அங்கதான் எல்லா பயிர்களும் விளையும், அப்படி எல்லா பண்டங்களும் விளையும். ஸோ பல்வேறு நிலங்களில் அளவற்ற பண்டங்கள்னா இந்த வால்யூம் ஆஃப் ஹை வால்யூம் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அது எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இடை தடுமாறும் நீரால்
தத்தம் இடத்தை விட்டு வேறு நிலத்துக்கு கொண்டு வரும் தன்மையால் ஒரு இடத்தில் இருந்த பண்டங்கள் பொருட்களை எல்லாம் இந்த பண்டங்கள் பொருட்கள் என்பது இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், ராக்ஸ், ஓகே, சாயில்ஸ், சில்ட், அதாவது பாறைகள், பாறை சிதைவுகள், கற்கள், சிறுகற்கள், சரள், மண்ணு, மணல், பெருமணல், குறுமணல், நுண்மணல், சில்ட், வண்டல், இப்படி எல்லா இதையும் தென் களிமண் இதெல்லாம் சேர்ந்தது. தென் அப்புறம் வந்து வேற இது இருக்கு இல்லையா, ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்னாக்க மரம், கிளை, செடி, கொடி, புல், பூண்டு, பூ எல்லாம் இன்னும் பல்வேறு கவிதைகளில் அதெல்லாம் அது சுமந்து வருது அப்படின்னு வந்து கம்பெனி இன்னும் நிறைய சொல்லுவான். ஓகே, தென் வந்து செல்லுறு கதையில் செலுத்தப்படுகின்ற போக்கிலே எடுத்து போகிற, இது வந்து தமிழாசிரியர்கள் சொல்லிய எழுதிய இது. ஏன்னா கதி என்பது வெலாசிட்டி என்ற சொல்லுக்கு நாம் இந்த கதி என்று மொழிபெயர்க்கலாம். செலுத்தப்படுகின்ற போக்கிலே அவர்கள் வந்து அது வந்து அந்த போக்கிலே அப்படின்னாக்க டியூ டு வெரி ஹை வெலாசிட்டி எல்லாத்தையும் எழுதுறது. எப்படி the technical or engineering reason or the technical reason is since the velocity is very high, the velocity of flow, அதாவது வெள்ளத்தினுடைய வெலாசிட்டி அதிகமாக இருப்பதால் தான் ஓகே all these materials are transported. அதான் அந்த காஸ்ட் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் த மெட்டீரியல், இழுத்து போகிற வினை என சென்றது. வினை என்பது இட்ஸ் அ ஒர்க் டன் பை த ஃப்ளட், இரு வினைகள் போல அந்த வெள்ளம் சென்றது என்பது பொழிப்புரை. ஓகே, இந்த உரையை தந்தது வந்து கோவையில் இருக்கக்கூடிய கம்பன் அறநிலை, அவர்களுக்கு நாம் நன்றி உரித்தாங்க. அடுத்த பாடல் வந்து சரைவு என்று பல கால்கள் பிரிவதாக நாம் வந்து இந்த பாடலில் காண்கிறோம். ஓகே, அயோத்தியினுடைய வழியாக பாய்கிற சரை நதியினுடைய ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் முதலில் ஆங்கிலத்தில் இப்போ ஆர்ஜின், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், த ரிவர் ஆர்ஜினேட்ஸ் ஃப்ரம் மானசரை ரிவர் லேக். ஓகே, இந்த லேக்கை தான் வந்து ஏரியை வந்து அது வந்து தமிழில் மடு என்று எழுதியிருக்கிறார்கள். ஓகே, இந்த பட் சின்ஸ் திஸ் லேக் இஸ் நாட் இன் த லேண்ட், இட் இஸ் இன்சைட் த மவுண்டன். ஸோ அப்போ அது வந்து மடு அல்லது கசம் என்று வந்துவிடும். ஓகே, இந்த pristine Himalayan ranges symbolizing the pure and scared beginnings. Okay, புனிதமான தோற்றம் அப்படின்னு. Sarayur rivers meanders through the Haraya district following a soft course that winds through the verdant vegetation and peaceful landscape. இதுதான் மருத நிலத்தை குறிப்பது. Then occasionally the river forms soft bends, curves that enhance the scenic beauty. So then பழைய நிறைய வந்து அதற்கு துணை நதிகளும் இருக்கின்றன, கங்காரா, காளி அண்ட் கர்ணாலி என்று ரிவர்கள் இருக்கின்றன. ஓகே, நாம் பாருங்கள், நாம் பாடலை சொல்லலாம். காத்த கால் மல்லர் வெள்ள கலிப்பறை கரங்க கைபொய் சேர்த்த நீர்த்திலை அலையனும் முத்தோடு திரையின் வீசி நீத்தம் அன்று அலையவாகி நிமிர்ந்து பார்கிளிய நீட்டு கோத்தகால் ஒன்றிலொன்று குலமன பிரிந்ததன்றே என்பது சரைவினுடைய நதி பல கால்வாய்களாக, ஆறு வாய்க்கால்களாக பிரியதை பற்றி சொல்லும் பாடல். மன்னர் காத்த கால், உழவர்கள் காத்து நின்ற கால்வாயில் அவர்கள் காவலுக்கு வெள்ள கலிப்பறை கரங்க, வெள்ளம் வருவதை தெரிவிக்கும் கிணைப்பறை ஒலிக்க என்று ஒரு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே it seems there were flood warning systems were available in ancient times in India. இந்த பறை அடிப்பது ஒரு வகையாக நம்ம இப்போ மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக சயின்டிஃபிக்கலாக வந்து இது பண்ணிட்டு வானிலை அறிக்கை வாசிக்கிறோம்ல, அதன் பிறகு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இந்த மாதிரி வந்து இது கொடுப்போம் இல்லையா, வெள்ள அபாய எச்சரிக்கை, அப்புறம் இந்த 3ஆம் எண் வந்து கொடியேற்றப்பட்டது, புயல் வரப்போகுது, இது மாதிரி வெள்ளம் வருவதை தெரிவிக்கும் கிணைப்பறை ஒலிக்க. அப்போ அது பறை ஒலிக்கின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட் அந்த காலத்தில் இருந்திருக்குது. அதன் பிறகு அது வந்து இவர்கள் வந்து ஒரு மேனுவலாக அதை பண்ணாங்களா, இல்லை வேறு எதுவும் வந்து பேசிக் லீவராம் பிரின்சிபலை வச்சு வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஏதாவது பண்ணாங்களா, ஏதோ ஒரு கருவிகளை இவர்களே செய்து அந்த காலத்துக்கு ஆதி காலத்து பொறியாளர்களின் கைவினைஞர்கள் செய்து பயன்படுத்தியார்களா என்பதை தெரியாது. இன்னும் நிறைய படித்து தான் பார்க்க வேண்டும். கை போய் ஒழுங்காக சென்று ஓகே சேர்ந்த திரண்ட நீர்த்திவலையும்
பொன்னும் முத்தும் ஆகியவைகளை திரையின் வீசி. ஓகே, அலையடித்து எரிந்து அதில் பொன்னையும் முத்தையும் வந்து கேரி பண்ணிட்டு போய் வந்து இது பண்ண நீட்டம் என்று வெள்ளம் பெருகியும் அலையாகி நிமிர்ந்து அலைகளால் உயர்ந்தும் பார்கிழிய நீண்டு நிலம் கிழியும்படி நீளச் சென்று ஸ்கோத்தகால் ஒன்றின் ஒன்று முறையாக தொடர்கின்ற ஒரு கால்வாய் இருந்து மற்றொரு கால்வாயாக. ஓகே, ஒரு பிரான்ச்ல இருந்து அடுத்த பிரான்ச் கனால். ஓகே, மேஜர் பிரான்ச் கனால் இருந்து தென் சப் கனால் ஒன்று பிரிஞ்சு போகிறது. ஸோ ஒவ்வொரு ஊருக்கா பிரிஞ்சு போகிற மாதிரி வந்து சரை நதி பல்வேறு கால்களாக பிரிந்தது. அதற்கு ஓமையாக சொல்லப்பட்டது மனிதகுலம் தோன்றி பல கிளைகளாக பிரிந்து போவது போல் பிரிந்து சென்றது சரையு வெள்ளம் என்று இதற்கு வந்து பொருள் சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, ஆகவே இப்போது நாம் எல்லாம் அறிந்திருப்போம் ஜியாலஜி என்பது டு கன்க்ளூடு. ஓகே, அது வந்து பூமியின் மாற்றங்களை, பூமியின் பொதியிலும் புவி பரப்பில் உள்ள மாற்றங்களை பற்றி மிக ஆழமாக படித்து தெரிந்து கொள்வது. இன்ஜினியரிங் ஜியாலஜிக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், இன்ஜினியரிங் ஜியாலஜி இஸ் கன்சர்ன்ட் வித் த அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் வித் த பிராக்டிஸ், செயல்பாடுகள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவ அறிவுகள். ஓகே, டு அசிஸ்ட் த இன்ஜினியர் இன் த சிச்சுவேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, பல்வேறு பொறியியல் பணிகளை செய்யும் போதெல்லாம் எதிர்பாரான பல்வேறு இக்கட்டான சிக்கல்கள் எதன்படி வரும்? ஃபவுண்டேஷனுக்கு சாயில் மெக்கானிக்ஸ், சாயிலத்தை கண்டுபிடிக்கும் போது, ஓகே, சரியான மண்ணை தேர்ந்தெடுக்கும் போது, பாறை வகைகளை தெரிந்து கொள்ள என்னென்ன நீர் ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்போது ஜியாலஜிஸ்ட் வந்து தன்னுடைய அனுபவ அறிவை கொண்டு தான் படித்த கருத்தியல்களை வைத்துக்கொண்டு, ஓகே, ஆய்வுக்கூடங்களிலும் தேவையான களத்திலும் சில பரிசோதனைகள் செய்து அதனுடைய பரிசோதனை முடிவுகளை சீர்தூக்கி பார்த்து அதிலிருந்து சில கன்க்ளூஷனுக்கு வந்து, அதாவது சில கணிப்புகளை செய்து இந்த மாதிரி பல்வேறு பரிந்துரைகளை இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இன்புட்டாக கொடுக்கணும். பிகாஸ் இன்ஜினியரிங் ஜியாலஜி இஸ் த prerequisite subject for soil mechanics and foundation engineering or geotechnical in the entire geotechnical engineering branch of engineering and the hydraulics water resources related branch இருக்கலாம். அதுவும் எல்லாத்துக்கும் வந்து இன்ஜினியரிங் ஜியாலஜி இன்புட் கொடுக்கணும். பல்வேறு பொறியியல் பணிகளுக்கு இருந்தாலும் மிக முக்கியமாக சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலஜியில் வந்து என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, அடுத்து இப்போது லேக் ஆஃப் ப்ராப்பர் ஸ்டடி. இதை கரெக்டாக வந்து ப்ராப்பராக படித்து துல்லியமான பூர்வ ஆய்வுகள் மேற்கொள்ளாமல் நிலப்பொதியின் சரி ஏதோ ஒரு லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது நிலத்தை தோண்டி பார்த்த பிறகு, பட் அதை வந்து ரொம்ப பெருசுபடுத்தாமல் விட்டுட்டாக்க சம்டைம்ஸ் அது என்ன ஆகுனாக்க பின்னர் இட் வில் லீட் டு எ ஹெவி மைனர் ஜியாலஜிக்கல் டீட்டெயில்ஸ் மே ப்ரூவ் காஸ்ட்லி அண்ட் சம்டைம்ஸ் ஹசார்டஸ். அதனால் பின்னர் பெருமோசமும் பனைவரையும் ஏற்படலாம். ஆகவே engineering geology is an important basic science for engineering subjects. ஓகே, இத்துடன் இந்த காணொளியை நாம் நிறைவு செய்யலாம். அடுத்த காணொளியில் இது இன்ஜினியரிங் ஜியாலஜி பற்றிய விவரங்களை நாம் தொடரலாம். பார்க்க படிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதனுடைய வாடிக்கையாளரை ஆகுங்கள். உங்கள் தோழமைகளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்ததை தெரிவியுங்கள். ஷேர் த நாலேஜ். ஓகே, கற்றதை பகிருங்கள். அடுத்த வீடியோ பற்றிய அறிவிப்புக்காக காத்திருங்கள். நன்றிகள், வணக்கங்கள். எஸ்கேபிசி ஆடல் வண்டி பைதா சேனல் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் கந்தசாமி, கோவையிலிருந்து. If you like this channel, subscribe, click bell button and comment.